அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்துடன் கூடிய இரவு வணக்கமும். இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு சின்ன முத்திரை செஞ்சுட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதி நிலைக்கு நம்ம கொண்டுட்டு போறோம். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முத்திரைகள் பார்த்தீங்கன்னா இந்த 5 விரல்கள் மூலமா நம்ம செய்ய போறோம். இதுல இந்த மோதிர விரல் தான் நிலம், இது நீர், இது நெருப்பு, காற்று, விண். சரிங்களா? இப்ப இந்த 5 விரல்கள் வழியாக பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புக்குள்ள இயங்கிட்டே இருக்கு. சோ அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்திலும் இருக்கிறதுங்க. அந்த பிண்டத்தில் இருக்கிறதுக்கோட பலன்கள் தான் இந்த விரல்களை நம்ம செய்யும் போது எல்லா விரல்களும் பஞ்சபூதத்தின் அடிப்படையில் நமக்கு இயங்கிக் கொண்டே இருக்கிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். சோ இந்த பஞ்சபூதங்களும் ஒன்று சேர்த்து நம்ம இயக்கும் போது எல்லா வேலை செய்யும் போதும் இந்த 5 விரல்களையும் சேர்த்துதான் செய்யணும். சாப்பிடும் போதும் 5 விரல்கள் எடுத்து உணவை சாப்பிடும் போது அந்த பஞ்சபூத எனர்ஜி இந்த உணவுல கிடைக்குதுங்க. சோ இந்த உணவின் மூலமாக பஞ்சபூத எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ள போய் உள்ள பாத்தீங்கன்னா இந்த உடல் தாங்க நிலம். சரிங்களா? உள்ள ஓடிக்கிட்டு இருக்க அந்த ரத்தம் பாருங்க, அதுதான் நீர். நம்ம சுவாசிக்கிற அந்த காற்று அதுதாங்க நம்மளோட மூச்சு. நம்ம சுவாசிக்கிற மூச்சு தான் காற்றாக இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்கு பாத்தீங்களா ஃபாரன்ஹீட், உடல் வெப்பநிலை, அதுதாங்க சூடு, நெருப்பு. அப்ப உடம்புக்குள்ள ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா, அதுதான் முதல் தத்துவமாகிய விண் என்கின்ற நம்மளோட உயிர்ங்க. அப்ப இந்த உடம்புக்குள்ள பஞ்சபூதங்களும் இருக்கு. சோ அதை ஆக்டிவேட் பண்றது இந்த கைகள் மூலியமாக நம்ம அதை செயல்படுத்த போகிறோம். இப்ப நம்ம ஒவ்வொரு விரலும் எந்த வேலை செய்யும் போதும், தண்ணி குடிக்கும் போது சில பேர் பாத்தீங்கன்னா டம்ளர் அப்படி பிடிப்பாங்க, ஸ்டைலா அந்த 2 விரல விட்டுருவாங்க. மோதிர வரலையும் சுண்டு வரலையும் விட்டுட்டு இப்படி டம்ளர்ல அப்படி குடிப்பாங்க. அப்ப இந்த நிலத்துல இருந்தும் நீர்ல இருந்தும் வரக்கூடிய எனர்ஜி அது நமக்கு கம்மியா இருக்கும். அப்ப 5 விரல்களும் எப்பவுமே குவிச்சு எடுக்கணும், குவிச்சு செய்யணும். எந்த வேலை செய்யும் போது இந்த 5 விரல்களும் நம்ம சேர்த்து செய்யும் போது இந்த பஞ்சபூத எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ள நல்லா உள்ள போய் நல்ல வேலை செய்யுங்க. அப்ப இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களா? இயற்கையில இருக்கிறது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும்போது அதை நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய இந்த விரல்கள் மூலியமாகவே நிறைய வியாதிகளை போக்கக்கூடிய முத்திரைகள் நிறைய இருக்குங்க. நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். இன்னைக்கு மனதை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு முத்திரையை நம்ம பார்க்க போறோம். உங்க 2 கைகளையும் பாத்தீங்கன்னா இந்த குவிச்சு வைக்கிறீங்க. 2 மணிக்கட்டுகளும் சேர்ந்து இருக்குங்க. எல்லா விரல்களும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி, உங்களோட கட்டை விரல் ஒட்டி இருக்குங்க, சுண்டு விரல் ஒட்டுதுங்க, மோதிர விரல், நடுவிரல், ஆள்காட்டி விரல், கட்டை விரல் இப்படி குவிச்சு சாமி குழுவும் நம்ம ஒட்டி வச்சிருப்போம். இப்ப நம்ம இப்படி குவிச்சு வைக்கிறோங்க. தெரியுதுங்களா? எல்லாரும் கைகளை இது மாதிரி முதல்ல மணிக்கட்டை ஒட்டுங்க. ஒட்டிட்டு கட்டை விரலை ஒட்டுங்க. அடுத்த விரல், அடுத்த விரல், அடுத்த விரல், அடுத்த விரல் இப்படி குவிச்சாப்புல வச்சுக்கோங்க. கேப் எதுவுமே நமக்கு தெரிய வேணாங்க. சரிங்களா? இந்த நிலையில கைகளை அந்த மாதிரி குவிச்சு வச்சுட்டு கண்களை நல்லா முடிக்கோங்க. இது ஆள் மனதுக்குரிய முத்திரை. சரிங்களா? இந்த முத்திரை ஆள் மனதுக்குரிய முத்திரை. அப்படியே வச்சிருக்கோம். மனசு பாத்தீங்கன்னா உங்களோட இந்த உள்ளம் கைகள்லே இருக்கிறது. கண்களை மூடிக்கோங்க. 2 கைகளும் சேர்த்து வச்சுக்கிறோம். முதல்ல அப்படியே கொண்டு போய் நெத்திக்கு பக்கத்துல அப்படியே இந்த முத்திரையை வச்சு நெத்திக்கு பக்கத்துல வச்சுக்கிறீங்க. அப்படியே கொஞ்சம் இறக்குறீங்க. இந்த 2 பெருவரல், இந்த பக்கம் உங்களுக்கு பெருவரல் கட்டை விரல் தெரியுதுங்களா, இந்த 2 கட்டை விரலையுமே உங்க கண்ணு பார்க்கணுங்க. அப்படியே கண்களை இமைக்காம எவ்வளவு நேரம் உங்களால பார்க்க முடியுமோ அவ்வளவு நேரம் பாக்குறீங்க. அப்படியே கொஞ்சம் இறக்குறீங்க. உங்க தாடைக்கு நேரா அப்படியே குவிச்ச வாக்குல உங்க தாடைக்கு நேரா வச்சுக்கிறீங்க. அப்படியே கைகளை இறக்கி மார்புக்கு நேரா வச்சுக்கிறீங்க. முதல்ல
நெற்றியை ஒட்டி வச்சிருக்கீங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் அங்கேயே கவனிக்கிறீங்க. அப்படியே கண் கிட்ட கொண்டு வந்து 2 கட்டை விரலையும் உங்க கண்களால் நல்லா உத்து பாக்குறீங்க. அப்படியே கண்கள் இமைக்காமல் அப்படியே அந்த கட்டை விரலையே பார்க்கணும். அப்படியே ஒரு நிமிடம் அப்படியே அங்க பார்க்குறோம். அப்படியே இருக்கிறோம். உங்க தாடைக்கு நேரா இந்த முத்திரை இருக்கிற மாதிரி அப்படியே வச்சுக்கிறீங்க. கண்கள் மூடி அங்கேயே கவனிக்கிறீங்க. அப்படியே மார்புக்கு போயிடுறீங்க. மார்பை ஒட்டி அந்த கட்டை விரல் உங்க மார்பை ஒட்டி இருக்கிறாப்புல வச்சுக்கிறீங்க. 2 கட்டை விரலும் அங்கேயே இருக்கட்டும். நம்மளுடைய மனம் அங்கேயே குவியுது. இப்போ உங்க சுவாசத்தை கவனிங்க. சுவாசத்தை நீங்க வெளியேற்றும் போது அப்படின்னு சொல்ற மாதிரி மனசுக்குள்ளே சுவாசத்தை உள்ள இழுக்கும் போது அமைதியாகும், வெளியில விடும்போது அப்படின்னு சத்தம் இல்லாம உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சத்தமா செய்யறேன். சத்தம் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கவனமா இருக்கீங்க. அப்படியே உங்க 2 விரல்களுக்கு நடுவே உங்களுக்கு பிடித்த இறைவன் அந்த கைகளுக்கு நடுவே இருக்கிறதா ஒரு பாவனை பண்ணிக்கோங்க. காற்றை வெளியேற்றும் போது மட்டும் ஹூ அப்படிங்கிற சவுண்டு உள்ள மட்டும் வரட்டும், வெளியில வேணாம். மூக்கு வழியா அந்த சுவாசம் வெளியேறுது. அப்படியே நம்ம சரீரத்துல பாத்தீங்கன்னா நெற்றியை ஒட்டி ஒரு முக்கோணம் போட்டுக்கோங்க. அப்படியே மார்புல ஒரு முக்கோணம், 2 தோள் பட்டைகளிலும் முக்கோணம், அப்படியே மார்பு பகுதியில் ஒரு பெரிய முக்கோணம், அப்படியே வயிற்று பகுதி, தொடைகள், முழங்கால்கள், பாதங்கள், ஒரு முக்கோணத்துக்குள்ள அப்படியே நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. மனம் அப்படியே இருக்கட்டும். மூச்சு காற்று வெளிநோக்கி தள்ளுங்க. அப்படியே கவனிக்கிறோம். மனம் ஒரு நிலைப்படுகிறது. உங்க கைகள் அந்த மார்பை ஒட்டி இருக்குது. மனதில் எந்த எண்ணமும் இல்லை. ஒரு முக்கோணத்துக்குள்ள அப்படியே நம்ம உடம்பு உட்கார்ந்து இருக்குது. மனது அமைதியா இருக்கு. சுவாசத்தை வெளியிடும்போது மூக்கில் மட்டும்
அப்படிங்கிற சத்தத்தோட காற்றை வெளியிடுங்க. அப்படியே உங்க உள்ளங்கைகளுக்கு இடையே இறைநிலை எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச இறைவனை அந்த 2 கைகளுக்கும் நடுவே உள்ளங்கையில் அவர் அப்படியே தாங்கி இருக்கிறதா நினைச்சு கவனிக்கிறீங்க. மனம் முழுவதும் இந்த முத்திரையிலேயே அப்படியே மார்பை ஒட்டி இருக்கட்டும். ஒரு ஆனந்த நிலை. அப்படியே எனர்ஜி உடல் முழுவதும் பரவுது. உள்ளங்கையில இருந்து இறைவனும் நிறைய எனர்ஜியை மார்பு வழியாக உடல் முழுவதும் அப்படியே ஒரு வெள்ளை ஒரு ஒளி உணர்வு அப்படியே உடல் முழுவதும் பரவட்டும். ஆழ்ந்து ஆழ்ந்து உள்ளே செல்கிறீர்கள். மனம் பூரண அமைதி பெறுகிறது. உள்ளே சென்று அந்த வெள்ளை ஒளி உடல் முழுவதும் பரவி உள்ளே இருக்கும் தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றுவது. நமது கவலைகளையும் சேர்த்து வெளியேற்றுகிறது. உடம்புல எல்லா இடத்துல இருக்கிற எல்லா கழிவுகளும் கரைந்து கரைந்து வெளியேறுகிறது. உடல் முழுவதும் ஒளி படலமாக அப்படியே உணர்றோம். உங்களுக்கு எந்த உறுப்புலையாவது ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த இடத்துல நிறைய அந்த வெள்ளை எனர்ஜி உள்ள போகுது. அது சரி செய்யுது. ஆரோக்கியமாக இருக்கிறோம். உடல் முழுவதும் ஆனந்த அலையாகிய அந்த வெள்ளை ஒளி உடல் முழுவதும் ஊடுருகிறது. தலைப்பகுதி முழுவதும் அப்படியே ஊடுருவி செல்கிறது. அப்படியே கழுத்து வழியாக மார்பு பகுதி, முழங்கைகள், தோள் பட்டைகள் அப்படியே இறங்குது எனர்ஜி. அப்படியே வயிற்று உறுப்புகளை நல்லா பலப்படுத்துது. அந்த எனர்ஜி அப்படியே இறங்குது. இடுப்பு பகுதி முழுவதும் நல்ல எனர்ஜி இறங்குது. அப்படியே இறங்குது. அப்படியே தொடைப்பகுதி, முழங்கால்கள், கெண்டைக்கால்கள், கணுக்கால் மூட்டு, பாதங்கள் அப்படியே விரல்களுக்கு அப்படியே பரவுது. மனம் அமைதி நிலையில் லயித்து நிற்கிறது. ஆழ்மன முத்திரையின் மூலம் நம் மனம் ஆழ் நிலைக்கு செல்கிறது. ஆதியும் அந்தமும் இல்லாத இறைநிலை உணர்வு கிடைக்கிறது.
உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் அப்படியே நன்றி சொல்றோம். தலைப்பகுதி முழுவதும் நன்றி. மார்பு பகுதி முழுவதற்கும் நன்றி. தோள் பட்டைகளும் கைகளுக்கும் நன்றி. வயிற்று உறுப்புகள் அனைத்திற்கும் நன்றி. இடுப்பு பகுதியில் உள்ள அனைத்து இரத்த ஓட்ட நாளங்களுக்கும் நன்றி. தொடைப்பகுதி முழுவதற்கும் நன்றி. அப்படியே இறங்குறோம். மூட்டுகளுக்கு நன்றி. இந்த உடல் முழுவதையும் தாங்கிக் கொண்டிருக்கின்ற எனது பாதங்களுக்கு நன்றிகள். உடல் முழுவதும் நிறைந்துள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் நன்றி. நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இறைவனோடு ஒன்றிக் கலந்து ஆழ்ந்த அமைதி நிலையில் மனம் லயித்து நிற்கிறது. அப்படியே இந்த கைகளை விரிச்சு உள்ளங்கை ஒரு சுழற்றி சுழற்றி அப்படியே அந்த கண்கள் அப்படியே ஊத்திக்கிறோம். அந்த உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அந்த இளம் சூடு அப்படியே கண்களுக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்குது. அப்படி ஒரு இருட்டு, கும் இருட்டு. அப்படியே முகத்தை வருடி விடுறோம். தலைக்கு மேல கையை கொண்டு போய் ஒரு ஆழ்ந்த மூச்சு. கைகளை மெதுவா கீழே இறக்கி உடல் முழுவதும் பரவ விடுகிறோம். அப்படியே அந்த ஆனந்த அமைதி நிலையிலேயே அமர்ந்திருக்கிறோம். மனம் ஆழ்ந்த அமைதியிலேயே இருக்கிறது. இந்த முத்திரை எந்த ஒரு வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் இல்லாத, வார்த்தைகளே இல்லாத முத்திரையாக இருக்கிறது. ஆள் மன முத்திரை. இதை நீங்கள் செய்து செய்து பழக பழக இந்த முத்திரையின் அற்புதத்தை உங்களால் உணர முடியும். வாழ்க வளமுடன். அப்படியே நீங்க உங்க படுக்கையில போய் நல்லா படுத்துக்கலாம். இந்த அமைதியான மனநிலையில் அப்படியே போய் படுத்து கால்களை நல்லா நீட்டிக்கிறீங்க. கைகளை உடம்பு விட்டு தள்ளி போட்டுக்கிறீங்க. இடதுபுறமாக திரும்பி படுக்கிறீங்க. அப்படியே சீலிங் பார்த்து படுத்துக்கோங்க. அப்படியே உங்க பாதங்களுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த பாதங்கள் ஓய்வு பெறுகின்றது. அப்படியே கெண்டைக்கால் வாங்க. கெண்டைக்கால்கள் ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. அப்படியே முழங்காலுக்கு வரீங்க. முழங்கால்கள் ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. தொடைப்பகுதி இரண்டும் ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. அப்படியே வயிற்று பகுதி வரும்.
வயிற்றுப்பகுதியும் இதன் உள்ளுறுப்புகளும் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. அப்படியே வயிற்றுப்பகுதி முழுவதும் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மார்பு பகுதி முழுவதும் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. தோள்பட்டைகளும் கைகளும் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. தலைப்பகுதி முழுவதும் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. தலைப்பகுதி முழுவதும் நன்றாக ஓய்வு பெறுகிறது. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். தோள்பட்டைகளும் மார்பு பகுதிகளும் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். வயிற்றுப்பகுதியும் அதன் உள்ளுறுப்புகளும் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இடுப்பு பகுதி முழுவதும் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். முழங்கால்களும் கெண்டைக்கால்களும் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். பாதங்கள் இரண்டும் நன்றாக ஓய்வு பெறுகின்றன. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். அப்படியே தலைப்பகுதியிலிருந்து பாதம் வரைக்கும் அப்படியே எல்லா உறுப்புகளும் நல்லா ஓய்வு பெறுகிறது. அப்படியே கண்களை மூடி நீங்க ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்லலாம். தினம்தோறும் தூங்கும்போது இந்த முத்திரையை செய்து கொண்டு அப்படியே பாதங்களிலிருந்து ஒவ்வொரு உறுப்பையும் அப்படியே நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க. தலைப்பகுதி வந்தோனும் மீண்டும் தலைப்பகுதியிலிருந்து கால்கள் வரைக்கும் ஓய்வு பெறுவதாக ஒரு பாவனை செய்து நீங்க செய்துக்கிட்டே வரும் பொழுது உறக்கம் இல்லாத அந்த நிலை மாறி நன்றாக ஆழ்ந்த உறக்கம் நமக்கு நன்றாக வரும். காலையில் கண் விழிக்கும் பொழுது அதிகாலை நேரமாக இருக்கும். நடுவில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத நல்ல ஆழ்ந்த தூக்கத்திற்கு இது உதவும். அனைவரும் இந்த ஒரு அற்புத தருணத்தை ஆனந்தமாக பெற்றிருப்பீர்கள். அதே மனநிலையில் அப்படியே நீங்க படுக்கையில் அப்படியே உறங்க ஆரம்பிக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய அமைதியான ஆழ்ந்த உறக்கத்திற்கான இரவு வணக்கம். நன்றி. வாழ்க வளமுடன்.